வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சியை பற்றி தான் வந்து ஒரு டீட்டெயில்ஸாக வந்து சொல்ல போகிறேன். ஸோ மாநகராட்சி அப்படின்னோம்னா இந்தியாவில் மிக பழமையான மாநகராட்சி ப்ளஸ் வந்து உலகத்திலே ரொம்ப பழமையான மாநகராட்சி என்ற சிறப்பு பெற்ற மாநிலம் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய தமிழ்நாடு. அதுதான் தமிழ்நாட்டில், அதாவது சென்னை மாநகராட்சி. இது வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தோன்னா 1688ஆம் ஆண்டு தான் வந்து தொடங்கப்பட்டது. ஸோ இந்த மாநகராட்சியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிப்பன் பில்டிங் அதுதான் வந்து சென்னையில் இருக்கிற மாநகராட்சியோட ஹெட் ஆஃபீஸ், அதாவது அங்கே தான் வந்து இருக்குது. சரிங்களா? இது வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தோன்னா 1913. சரிங்களா? ஸோ சென்னை மாநகராட்சியோட டோல் ஃப்ரீ நம்பரும் 1913. சரிங்களா? சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையிலையும் வந்து பார்த்திங்கன்னா 200 வார்டுகள் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வார்டு கவுன்சிலர்கள் மூலமா வந்து சென்னை மாநகரை வந்து தேர்ந்தெடுக்கின்ற ஒரு முறை தான். சரிங்களா? ஸோ முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாநகராட்சியோட முதல் தலைவர் அப்படின்ற பேருக்கும் பொறுப்புக்கும் சொந்தக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா சர் பி.டி. தியாகராயர் அவர்கள் தான். ஸோ சென்னை மாநகராட்சியோட முதல் மேயர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் சர் ராஜா முத்தையா செட்டியார் அவர்கள் தான். ஸோ சென்னை மாநகராட்சியோட முதல் பெண் மேயர் என்ற சிறப்புக்கு சொந்தக்காரர் தாராச்செரியன். தற்பொழுது இருக்கிற சென்னை மாநகராட்சியோட மேயர் வந்து பார்த்திங்கன்னா திருமதி பிரியா ராஜன் அவர்கள் தான். ஸோ இந்த மேயர்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆட்சி காலம் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள். இப்போது இருக்கிற, அதாவது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர் என்ற சிறப்புக்கும் சொந்தக்காரர். ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பை பாய், தேங்க்யூ.